இவன் வேற இந்த நேரம் பார்த்து போன வர எடுக்க மாட்டேன். ஹலோ மச்சான், நம்ம வந்து டூர் போனோம்னு பிளான் பண்ணியிருந்தோமே, அதுக்கு ஆண்டவனை பார்த்து ஒரு வழி பண்ணிருக்கான் மச்சான். ஏய் நான் எல்லாம் நேர்ல சொல்றேன், முதல்ல நம்ம விஐபிஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வா. ஹாய்டா. சும்மாதான் மச்சான் டூர் போறேன்னு கால் பண்ணியிருந்தேன். யார் ஸ்பான்சர் பண்றா என்ன எது? நம்ம டூர்லாம் போகலடா, சென்னைக்கு ஒரு இன்டர்வியூ போறோம். சென்னைக்கு போறோம், செம்ம ஜாலியா இருக்கும்டா. சென்னையா? எந்த கம்பெனி போறோம்? எத்தனை பேர் வேகன்சி? இருங்கடா, இருக்கிறது ஒரே ஒரு வேகன்சி தான். ஒரு வேகன்சி தான் இருக்கு, நீங்களே போங்கடா. உனக்கு தான் தெரியுமா எங்கள் வீட்டை பற்றி கஷ்டம் அப்படின்னு. சென்னை எடுத்து சான்ஸ் இல்லைடா, ஏற்கனவே நிறையா பணம்லாம் போட்டு. ஸோ டேய் அந்த ஒரு வேகன்சியே உனக்கு தான். அப்படின்னாதான் உன் லைஃப் செட்டில் ஆகும், உன் ஃபேமிலியும் செட்டில் ஆகும். என்ன சொல்ற? அவனுக்கு தெரிஞ்ச கம்பெனியா? தெரிஞ்ச கம்பெனிலாம் இல்லடா, சிம்பிளா ஒரு பிளான் போடுறோம், அதுல அந்த வேகன்சியை நம்ம தான் வாங்குறோம். ஓகேடா. ஆமா பிளான் மச்சான். பிரவீனுக்கு எப்படியா வேலை கிடைச்சாலே போதும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. உனக்கு என்ன சொல்ல வேணும், இதுதான் கிளாஸ் டாப்பர் ஆச்சு. நாளைக்கு கிளம்புறோம், ஜாபை நம்மளே வாங்குறோம். நம்ம இன்டர்வியூக்கு வந்து புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம பிளான்லாம் சொதப்பிட போகுதா? தெரியுமா மட்டமான கம்பெனி தெரியுமா? சேலரியும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி மதிச்சு இது 2 வந்துருக்கிறீங்களா? ஆமா மச்சான், வீட்டுல கூட சொன்னாங்க. எனக்கு 15 சொன்னல ஜாபு நமக்கு தான். எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் மச்சான். May I come in, sir? Yes, come in. Introduce about yourself. என் பேர் நிவாஸ் மடுமுருகன். நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். நான் படித்தது குழந்தை இயேசு பொறியியல் கல்லூரியில் படித்தேன்.
சாருக்கு இங்கிலீஷ் வராதோ? சார், நம்ம தாய்மொழி தமிழ். அது நம்மளே மதிக்காதனால தான் நம்மளையும் அவனு மதிக்க மாட்டேன்றான், நமக்கு வேலையும் அவனு தர மாட்டேன்றான். சாரி, இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு எங்கள் கம்பெனியில் வேலை கிடையாது. சாருக்கு இன்டர்வியூ வரமுச்சுல ஷேவ் பண்ணுறோன்னு தெரியாதோ? ஏய், கவலைப்படாதடா, கண்டிப்பா வேலை உனக்கு தான். சரிடா. இன்புட் வந்துட்டான். என்னடா இது தவறு? அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த காலத்துல ரெஃபரன்ஸ் பணம் இல்லாம ஒரு மயிரும் கொடுக்க முடியாது. சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கங்க்ராட்ஸ் சார். மினிஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க சார். நீ படிச்ச படிப்பு வச்சு என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண முடியாது. நீனாவது காலேஜ் டாப்பர் தான். ஆனா எங்க அப்பா யார் தெரியுமா? இந்த கையில கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், இந்த கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் போன இன்டர்வியூலாம் ரெக்கமெண்டேஷன் மணி இதுதான்டா கேட்பாங்க. ஆனா ரெண்டுமே என்கிட்ட இல்ல. ஆனா நீ இப்படி பண்ணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். நீ நேரடியில் ஜெயிச்சுட்டா நானே உனக்கு கை கொடுத்து என் ஃப்ரெண்டு ஜெயிச்சுட்டா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிருப்பா. ஆனா நீ ஜெயிச்சது குறுக்கு வழி. நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன், ஆனா என்ன லேட் ஆகும். ஏன்னா கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டம் தானே, லேட் ஆக தான் செய்யும். ஆனா நீ இப்படி பண்ணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். இந்த இன்டர்வியூ வர காரணமே நீ தான்டா, நீ கொடுத்த மோட்டிவேஷன் தான்டா. ஆனா நீ இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு துரோகம் பண்ணிடா. நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணடா, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு துரோகம் பண்ண. உங்க அப்பா வேணா சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கிற சொத்து நீங்க தான்டா. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு துரோகம் பண்ணிடா. வாழ்க்கை இப்படி தயவு செய்து ஒன்று மாற்றிக்கோ. லைஃப்க்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்.